ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தா கடலைப்பருப்பு வச்சு சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸுங்க. அதுக்கு 100 கிராம் கடலைப்பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். 4 வரமிளகா, 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நான் கடலைப்பருப்பு வந்து நல்லா நைஸாக அரைக்கிறேங்க. ரவை பதத்துக்கு அரைச்சி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை பிச்சு சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த பதத்தில் இருக்கணுங்க. இது சூடான எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக கிள்ளி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். 2 சைடு நல்லா திருப்பி விட்டு பொன்னிறமாகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாங்க. இப்போ நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். சூப்பரான கடலைப்பருப்பில்